திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று அனைத்து துறைகளின் திட்ட செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தீரஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தே பாஸ்கரபாண்டியன் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரக மற்றும் ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு சீராக குடிநீர் வழங்கப்படுகிறதா என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும் என்றும், குடிநீர் சம்பந்தமாக வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதனை சரி செய்ய வேண்டும் என்றும், நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது குறித்தும், அடுத்த ஆண்டிற்கான தேர்வில் தேர்ச்சி விகிதத்தினை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் கல்வித்துறை அலுவலர்களிடம் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து திருவண்ணாமலை நகரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் 30.15 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தினையும், ரூபாய் 29.25 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தினசரி சந்தையினை பார்வையிட்டு கட்டுமான பணிகள் நடைபெறுவதை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.